ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ZM Traders. இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா பேப்ளேட் அன்பாக்சிங் தான். அது என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு க்ளூ தரேன் கைஸ். அது வந்து ஒரு டிஃபென்சிவ் டைப்பே ஃபஸ்ட்டு சீசனில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸரோட பேரும் பேப்ளேட்டோட பேரும் வந்து டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகும் கைஸ். ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி கைஸ், கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு வைவரான் தான் கைஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டிஃபென்சிவ் டைப் பை கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை கலரில் கொடுத்துருப்பாங்க, டிஃபென்ஸ் டைப் பை கைஸ். இதோட யூசர் வந்து வாக்கியா மொராசாக்கி. சொன்ன மாதிரி அவரோட பேர் டபிள்யூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அவரோட ஃபுல் பேர். ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி இந்த பேப்ளேட் தான் பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துலாம் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம வாக்கியா மொராசாக்கி வைல்டு வைவரான். அதோட ஸ்டிக்கர், லேயர் பேர் வைல்டு வைவரான், டிஸ்க்கு பேர் வந்து வெர்டிக்கல். ஆனால் இதுக்கு வந்து இந்த டிஸ்க் வராது கைஸ், வேறு டிஸ்க். இது வந்து சைஜ் எக்ஸ்கேலிபர்னு ஒரு எக்ஸ்கேலிபர் கைஸ். அந்த பேப்ளேட்டில் வர டிஸ்க்கை இது கொடுத்துருக்காங்க. அது வந்து எவல்யூஷன் ஜென்எஸ் இது. அதில் வர டிஸ்க்கை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்ஸ் மிக்ஸ் மேட்ச் ஆகிருக்கிறதுனால ஒரிஜினல் நம்ம கூடிய சீக்கிரத்தில் வாங்குவோம் கைஸ். டிரைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டு. இது நிறைய பேப்ளேட்ஸில் உங்களால் பார்க்க முடியாது. ஒரு டிஃபென்சிவ் டைப் டிரைவர். ஏன்னா இது ஒரு டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட்ன்றதுனால டிஃபென்ஸ் டைப் டிரைவர் தான் கைஸ் கொடுப்பாங்க. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ போய் நைஃப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நைஃப் எடுத்துகிட்டு வந்தாச்சு கைஸ், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டேமேஜாக வாங்கிட்டோம். இந்த அவர் பேரை பார்த்துக்கோங்க கைஸ், வாக்கியா மொராசாக்கி. இப்போ இதை ஓரமாக வச்சுருங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம லான்ச்சரை பார்த்துலாம் கைஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், விக்ட்ரி வாட்ரேட்டில் கொடுத்த அதே லான்ச்சர் தான் கைஸ். ஆனால் ஏன்னா இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு நல்லா தான் கைஸ் இருக்குது. இப்போ இதை ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் பார்த்துலாம் கைஸ். ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஃபோக்கஸ். ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இதையும் ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு லேயர் கைஸ். இதுதான் கைஸ் லேயர், வைல்டு வைவரானோட லேயர். பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கண்ணிங் இருக்குது. ஃபோக்கஸ். கண்ணு தெரியுதா கைஸ் உங்களுக்கு எல்லோ கலரில்? அதுதான் கைஸ் கண்ணு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு கைஸ். இவங்க கொடுத்துருக்க டிஸ்க் இதுதான் கைஸ். இது வந்து சைஜ் எக்ஸ்கேலிபரில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்வாட் மாதிரிலாம் இருக்குது. அதனால் இது சைஜ் எக்ஸ்கேலிபர் தான் கைஸ். ஒரு நிமிஷம்லாம் இப்போ டிஸ்க்காக பார்த்துடலாம் கைஸ். இந்த டிஸ்க்கை நான் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் பால் தான் கைஸ் கொடுத்துருந்தாங்க டிப்பு. அது வந்து உடஞ்சி போன நிலமையில் இருந்ததுனால நான் வந்து ஐயோ ஆடுது. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். நான் அந்த பால் வந்து உடஞ்சி போன மாதிரி இருந்ததுனால ஒரு மெட்டல் பால் மாட்டிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெட்டல் டிப் இருக்குது. இதனால் இதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால நல்லா பேலன்ஸ் பண்ணி ஸ்டெமினாவை அதிகமாக மெயின்டைன் பண்ணி சுற்றும் கைஸ் ஸ்டேடியத்தில். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோக்கஸ். நல்ல ஒரு டிஃபென்சிவ் டைப் லான்ச்சு தான். டிஸ்க்கு தான் கைஸ். பால் ரொம்ப கொள்ளத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த அட்டை பெட்டிலாம் தூக்கி போட்டுடலாம் கைஸ். இனிமேல் இது நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஓரமாக போட்டு வந்துடுறேன் கைஸ். சரி கைஸ், இப்போ அட்டைப்பட்டியை தூக்கி போட்டாச்சு. இப்போ நம்ம பார்ட்ஸ்லாம் நம்ம கிட்டே இருக்கிறதுனால இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். இது கிளிக் சவுண்டே இருக்காது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், மாட்டிக்கிச்சு. இது ஒரு மாட்டிட்டோன்னா அவ்வளோதான், டிஸ்க் அதோட வராது. இல்லை டிஸ்க் அது டிரைவர் வந்து டிஸ்க் அவுட் வராது. இது கொஞ்சம் கோளாறாக தான் கைஸ் இருக்குது. இதை பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள்.
அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பஸ்ட் ஆகாது கைஸ். நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிருக்குது டிஸ்காக போய் இந்த டிரைவரு, அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் பஸ்ட் ஆகாது கைஸ். சரி கைஸ், இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் கைஸ், ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இன்னும் ஃபோக்கஸ் இது வரை ஆடிட்டே இருக்கே. ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் வேறு ஆக மாட்டேங்குது. இது பிரச்சனை இருக்குது கைஸ், அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது. கைஸ், ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஸ்டிக்கர் தூக்கி போட்டுடலாம் கைஸ். இப்போ ஸ்டேடியத்தை எடுத்து ஒரு டெஸ்ட் ஸ்பின் பண்ணிடலாம் கைஸ். ஸ்டேடியம் எடுத்தாச்சு கைஸ், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஒரு டெஸ்ட் லான்ச் விட்டுடலாம் கைஸ். எந்த பேப்ளேடாக இருந்தாலும் இந்த லான்ச்சரில் விடும்போது ரொம்ப ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். இதுவே கூட இதில் இப்படிலாம் சுற்றாது. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், இது இப்படிலாம் சுற்றாது கைஸ். இவ்வளோ கம்மியான ஸ்டெமினாலாம் இருக்காது சுற்றும் போது. ஸ்டெமினாலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கைஸ். இன்னொரு லான்ச் விடலாம், ஃபுல் பவர் வரலாம். 3, 2, 1 விளையாடு. பாருங்களா, இந்த லான்ச்சர் கொஞ்சம் மொக்கையானது கைஸ். இப்போ ஏதோ சுற்றுது கைஸ், ஓரளவுக்கு ஓகே கைஸ், ஏதோ சுற்றுது. இது டிஃபென்ஸ் டைப் வேண்டதுனால ரொம்ப நேரம் சுற்றும் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷத்துக்கு மேலே சுத்தம் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், நம்ம ஏற்கனவே 2 அன்பாக்சிங் வீடியோ, 2 பேப்ளேட் அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கோம், ஒரு பேட்டில் வீடியோவும் போட்டிருக்கோம் கைஸ். அந்த 2 பேப்ளேட் வச்சு அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்லேயே முடிஞ்சால் பின் பண்ணி வைக்கிறேன். நல்லாயிருக்கும் கைஸ். அது அந்த 2 பேப்ளேட் அன்பாக்சிங்காக அந்த பேட்டில் வீடியோ நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அப்படியே ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. யாராவது பேப்ளேட் லவர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேப்ளேட் லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. நான் ரொம்ப பாவம் கைஸ். எப்படியாவது ஒரு 500 100 முதல்ல 100 ரீச் பண்ண வச்சுருங்க கைஸ். ரீச் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நல்லா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். எப்படியாவது ஒரு ஜூன் மாதத்துக்குள்ளே நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க ட்ரை பண்ணோம் கைஸ். இப்போதைக்கு நான் ஒரு 5 பேர் தான் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் கைஸ், ரொம்ப நேரம் சுற்றுது. இப்போ தான் ஸ்டெமினாவே குறைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், இன்னும் சுற்றுது பாருங்களா, கீழே விழுது. இப்போ தான் விழுது கைஸ். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த பேப்ளேட்டுக்கு எவ்வளோ ஸ்டெமினா இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வீடியோவும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் கைஸ். அது வந்து என்ன பேப்ளேடுன்னு ஒரு க்ளூ கொடுக்குறேன் கைஸ். அந்த பேப்ளேடோட பேர் வந்து Z ஸ்டார்ட் ஆகும், பிளாக் கலரில் இருக்கும் கைஸ். அதோட யூசர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி காமிச்சிருப்பாங்க கைஸ். அனிமையில் அப்படியே பெரிய ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிளாக் கலர் சூட் போட்டிருப்பார் அவர் பேர். அவர் வந்து பிளாக் கலர் சூட் போட்டிருப்பாரு. பேப்ளேடும் பிளாக் கலரில் தான் கைஸ் இருக்கும். பேர் வந்து Z ஸ்டார்ட் ஆகும். ஸோ தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டு போயிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வரும் கைஸ். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், பை.